இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் வைத்திய கலாநிதி அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, பழைய மாணவ சங்க உறுப்பினர்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய ஆசிரியர்களே, மாணவர்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் இந்த விழாவின் கதாநாயகராக வீற்றிருக்கின்ற கிருஷ்ணமா சார் அவர்களை விളിக்கும்போது ஒரு குரல் மூலமாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். காட்சி களியன் கடும் சொல் அல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சி களியேன் என்று வள்ளுவர் கூறியது என்னவென்றால், ஒரு தலைவன் உயர்ந்த பண்புகளில் ஒன்றான அவனை நெருங்குவதற்கு இலகுவாக இருக்கக்கூடியதாகவும் அவரை சந்திக்கக்கூடிய நல்லவனாகவும் காட்சிக்கு எளியவனாகவும், காட்சிக்கு எளியவன் என்றால் சாதாரணமாக உயர்ந்த நெருங்க முடியாத தன்மையுடைய தலைவனாக இல்லாமல் எல்லோரும் அதிபர் என்ற ரீதியில் மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், ஏனைய நலம் விரும்பிகளாக இருக்கட்டும் அல்லது கல்வி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எளிமையாக அவரை சந்திக்கக்கூடியதாக, அதான் காட்சி களியோன், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவராகவும், அதில் மிக முக்கியமானது கடுஞ்சொல் அல்லேன். நீ இப்போ சந்திக்கக்கூடியவர்களுடன் உரையாடும் போதோ அல்லது அவருடைய பழகும் போதோ அவர் கடும் சொற்களை பாவிக்காதவர்களாக, நான் இதுவரை அவர் கோபம் வந்ததை காணவில்லை. நானும் வரும் இந்த பாடசாலையில் 2000 தொடக்கம் 2003 கால பகுதியில் ஒன்றாக கடமையாற்றியிருந்தோம். அவர் உடன் நான் இந்த பாடசாலையில் ஆசிரியர் குழாமில் நான் இருந்திருக்கின்றேன். அன்று எப்படி அவரை கண்டேனோ இன்று வரை அவரில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டதாக நான் காணவில்லை. அவர் மிகவும் எளிமையானவர்களாக, காட்சிக்கு எளியவர்களாகவும், உண்மையில் அரசு சேவையை வழங்குவர்கள் உண்மையில் அப்படித்தான் இருக்க வேண்டும், இலகுவாக அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக கொண்டு நடத்த வேண்டுமாயிருந்தால் அந்த தலைவனை எல்லோரும் இலகுவாக அணுகக்கூடிய ஒரு தன்மை இருக்குமாயிருந்தால் அந்த நேரடி கனெக்டட் என்று சொல்கிறது, அந்த நிர்வாகம் மிக சிறப்பாக இருப்பதோடு எல்லோருக்கும் ஒரு கவர்னன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருப்பார். இதைத்தான் இந்த வள்ளுவர் இந்த குறள் முதல் சொன்னார். இந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடசாலையின் அதிபர் கிருஷ்ணமா சார் அவர்கள் தன்னுடைய சேவையை இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு மேலாக அதிபராக, ஆசிரியராக, துணை அதிபராக சேவையாற்றி தனது 37வது வருட அரசு சேவையை நிறைவு செய்து இனிதாக இன்று அவர் மணி விழா காண்கின்றார். இதை அடுத்து இவருடைய நிர்வாக திறமையை பார்க்கும்போது இந்த பாடசாலை ஒரு கலவன் பாடசாலை. வடமராட்சி வலயத்திலே அதிக எண்ணிக்கை கொண்ட கலவன் பாடசாலைகள் இது ஒன்று. வடமராட்சி வலயத்திலே ஒரு தேசிய பாடசாலையாக விழிந்து இந்த பாடசாலை திகழ்கின்றது. ஆகவே இந்த பாடசாலையில் பல விதமான பிரச்சனைகள், பல விதமான சிக்கல்களை மேல்மட்டத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு மிக சிறப்பாக கல்வி அதிகாரிகள் இந்த நேரடியாக இந்த பாடசாலையில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் அது உண்மையாகவே இந்த பாடசாலைக்குள்ளேயே தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து இந்த வெற்றிகரமாக இந்த பாடசாலையை முன்னிறுத்தி கொண்டு சென்றுகின்றார். அந்த வகையில் நிர்வாக திறமை என்பது குறிப்பிடும் போது நாங்கள் அலுவலகத்துக்கு இந்த பாடசாலைக்கு வரும்போது எந்த நேரமும் ஃப்ரீயாக இருப்பார். எல்லாரிடையும் வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அந்த வேலைகளை கண்காணித்து கொண்டிருப்பார். எந்த நேரமும் நாங்கள் இந்த அதிபரை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் இன்று அநேகமான பாடசாலைகள் வேறு அரசு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அதிகாரத்தினாலும் தமது வலுவையும் அதிகாரத்தையும் வலுவையும் தான் பயன்படுத்தி நிர்வாகம் செய்கிறார்கள். உண்மையில் அதிகாரத்தையும் வலுவையும் பயன்படுத்தாது எளிமையாக தந்திரோபாயமாக தலைமுறையை குறிப்பிட்ட மாதிரி மிக நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பாடசாலையின் நிர்வாகத்தை நகர்த்தி சென்றிருக்கின்றார்.
அதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் நிர்வாகம் என்பது ஃப்ளெக்சிபிள் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது அல்லது பார்ட்டிசிபேட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது, இதை நாங்கள் தியரியாக படித்திருக்கின்றோம். உண்மையை செயற்பாட்டு ரீதியாக இந்த பாடசாலையை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அந்த வகையில் மிகவும் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக நான் இவரை காண்கின்றேன். இந்த பாடசாலை நீண்ட காலமாக இந்த சேவையாற்றியது இன்னும் தெரியாது. இந்த பாடசாலை சகல விடயங்களும் அவருக்கு தெரியும், சகல பெற்றோரையும் தெரியும், சகல வளங்கள் சகல விடயங்கள் எல்லோரையும் பழைய மாணவர்கள் சகலரையும் அறிந்தவர்களாக காணப்பட்டதனால மிக இலவாக இந்த பாடசாலை நடத்தி சென்றிருக்கின்றார். அந்த வகையில் திணைக்களம் சார்ந்து அவர்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதைவிட இந்த பாடசாலை வடமராட்சி பிரியத்தில் பெரு வளங்களை கொண்ட ஒரு பாடசாலை, அதிலும் பெரியொரு விளையாட்டு மைதானம் கொண்ட ஒரு பாடசாலை. அநேகமான வெளி நிகழ்வுகள் வலயத்துக்குட்பட்ட நிகழ்வுகள், கோட்டத்துக்குட்பட்ட நிகழ்வுகள், இப்படியாக பலதரப்பட்ட நிகழ்வுகளை இந்த பாடசாலை தான் நாங்கள் நடாத்துகின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களில் அவர் மிகவும் ஒத்துழைப்புடனும் எந்த நேரம் கேட்டாலும் எங்களுக்கு அந்த வேலைகளை செய்து தரக்கூடியவர்களாகவும் மனம் கோணாமல் கதைக்கக்கூடியவராகவும் காணப்படுகின்றார். உண்மையில் ஒரு நிர்வாகியான இருக்கும் போது அடுத்தடுத்த தட்டுகளில் இருக்கின்ற நிர்வாக நபர்களோடு இடையூறு கொள்ளுதல், கதைத்தல், உரையாடுதல் போன்ற விடயங்களில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த பாடசாலை இந்த அதிபர் இந்த வீட்டு செல்லும் போது இனி இந்த பாடசாலையில் எந்த நேரம் இப்போ காலையில் முதல் நாள் ஒரு அடுத்த நாள் நிகழ்வு இருக்குன்னா முதல் நாள் டெலிஃபோனில் கதைச்சிட்டே நாங்கள் அதை நிகழ்வு வைக்கக்கூடியதாக ஒரு அப்படியான ஒரு ஈடுபாடு கொண்ட நபராக காணப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் நான் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றி கூறுவதுடன் அவர் ஒரு பாடசாலை உள் நிர்வாகம், வெளி நிர்வாகம், சமூகங்களை இணைக்கிற நிர்வாகம், மேலதிகாரிகள் இணைக்கின்ற நிர்வாகம் சகலதையும் மிகச் சிறப்பாக செய்து இன்று தனது ஓய்வை பெற்றிருக்கின்றார். இந்த தருணத்தில் நான் இந்த விடயங்களுக்காக இவர்களுக்கு இதில் நன்றி கூற கடமைப்பட்டதுடன் அவரை வாழ்த்துகின்றேன். அதனை விடுத்து அடுத்தது இந்த பாடசாலையின் கட்டுமானத்தில் அதனுடைய வளர்ச்சி போக்கில் அவர் அயராது உழைத்திருக்கின்றார். அவர் இந்த பாடசாலைக்கு அண்மையில் இருப்பதனால் இந்த பாடசாலையில் எந்த நேரம் வந்தாலும் அவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது எந்த நேரம் நாங்கள் கேட்டால் கூடி இந்த பாடசாலைக்கு வந்து அந்த விடயங்களை எங்களுக்கு ஆற்றித்தரக்கூடியவராக ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கின்றார். ஒரு உண்மையில் பாடசாலையின் வளர்ச்சி என்பது அதிபர் 24 மணித்தியாலமும் பாடசாலையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களால் தான் இந்த பாடசாலையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 24 மணித்தியாலமும் இந்த பாடசாலையை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதனால் தான் அவர் பழைய மாணவர்களுடன் அல்லது பெற்றோர்களுடன் அல்லது கல்வி நிர்வாகிகளுடன் அல்லது பாடசாலை உள்ளக கட்டுமானங்களை செய்வதற்கு அவர்களின் உதவியை மிக இலகுவாக பெற்று இந்த பாடசாலையை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த தருணத்தில் அவருடைய குடும்பத்தாரும் பாரியாரும் ஏனையோரும் இந்த தருணத்தில் அவர்களை எல்லாரும் வாழ்த்தி அவருடைய சிறப்பான வாழ்க்கை இந்த கல்விக்காக தொடர்ந்து அவர் ஓய்வு பெற்றாலும் இந்த பாடசாலைக்காகவும் எமது வலய கோட்டத்துக்கான கல்வி பணியில் அவர் தொடர்ந்து இருப்பார் என்று நம்புகின்றேன். இந்த தருணத்தை வழங்கின இந்த விழா குழுவுக்கு நன்றியை கூறி அவர் நீடூடி காலம் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு வாழவணும் என்று இறைவனை வேண்டி இத்தருணத்தில் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.